எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. 2024 வருடத்தோட டிசம்பர் மாச ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது குரோதி வருடம் கார்த்திகை மாசம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்னத்துல பிரதமை திதியில இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கிறவே பிறகுவே. இந்த மாசத்துக்கு உண்டான நவ கிரகங்களோட அமைப்பு ராசி மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மாச தொடக்கத்துல விருச்சிக ராசியில இருக்காரு. 16ஆம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடகராசியில நீசத்திலேயே இருக்காரு. மாசம் தொடங்கி 3ஆம் தேதி செவ்வாய் வக்கரம் அடைகிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அது மாதிரி புதன் விருச்சிக ராசியில இருக்காரு. சுக்கரன் தனுசு ராசியில இருக்காரு. 18ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. 30ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. குரு பகவான் ரிஷபராசியில வக்கர நிலை இப்படிங்கிறதுல இருக்காரு. சரி பகவான் கும்பராசிலையும் ஆகு மீனராசிலையும் கேது கன்னி ராசியிலே இருக்காங்க. இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இல்லை முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியில வக்கரத்திலையும் நீசத்திலையும் இருக்கிற செவ்வாய் கும்பத்துல இருக்கிற சனியை பார்க்கிறார். இந்த பார்வையால என்னென்ன நன்மைகள் யாருக்கு கிடைக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துருவோம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாச தொடக்கத்திலேயே உங்களோட ராசிக்கு 6ஆவது வீட்டுல ராசி அதிபதி புதன் இருக்காரு. ராசி அதிபதி போய் மறைவு ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு 6ஆம் இடத்துல. பொதுவாக பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி மறையிறது அப்படிங்கிறது கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா புதன் மறையறதை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஒரு சக்கரவர்த்தியா வாழ போற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம். இது விபரீத ராஜயோகம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இது ஒரு விபரீத சக்கரவர்த்தி யோகம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு. அப்படிங்கிறதால வீட்டுல நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். பல நாட்களா வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கல. வீடே ஒரு மாதிரி ஒரு எதிர்மறை ஆற்றல்களால சூழ்ந்திருக்கு, ஏதோ ஒரு செய்வன கோளாறு மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்படிலாம் இருந்த நிலை அப்படிங்கிறது இதுக்கு மேல மாறும். நிறைய நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம வீட்டுல இந்த மாதிரி நாம எப்பவுமே ஒரு பாசிட்டிவா உணர்ந்ததே கிடையாது. இப்போ என்னமோ கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அப்படிங்கிறத இந்த மாசம் முழுக்க குடிகொண்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, 6ஆம் இடத்துல புதன் மறைந்து சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா அடகு நகைகளை மீட்கலாம். இப்ப நமக்கு ஒரு கரை இருக்கு அப்படின்னா அதை விட கூடுதலா வருமானம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஒரு 5 லட்சம் ரூபாய் கடை இருக்குடா, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிறப்ப நம்ம கையில ஒரு 6-7 லட்சம் வருமானம் அப்படிங்கிறது வரும். அது ஆச்சரியத்தை கொடுக்கும் நமக்கு. பரவாயில்ல, பணவரத்து கொஞ்சம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு சக்தியோட உச்சத்தை நீங்க இந்த மாசத்துல உணரலாம். கடன் அப்படிங்கிற பேச்சையே வேலை இல்லை. நான் நினைச்சேன்னா கடன்லாம் இன்னைக்கே தீக்கராசுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு உங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்துஸ்தான். எதிராளிகளே நம்ம தேடி நம்ம கிட்ட சரமடைவாய். நம்ம ஒருத்தர் எதிரியா நினைச்சிருப்போம். அவங்க நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் அப்படிங்கிறத உருவாக்கி கொடுப்போம். கிரகங்களே அதுக்கு சாதகமா இருக்காரு அப்படிங்கிறதால இது ஒரு சத்துரு சம்ஹார அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். வேற அரசு வழியில சிக்கல் ஏதாவது இருந்தா இப்ப தீர்த்துக்கலாம். அரசாங்கத்துக்கிட்ட நம்ம ஏதோ ஒரு லோன் செட்டில்மெண்ட் ஒன்று பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, கவர்மெண்ட்டுக்கு நமக்கு ஒரு வழக்கு நடக்குது, இடம் சார்ந்த ஒரு வழக்கு இருக்கு, நம்ம இடத்த அரசு கையகப்படுத்திருக்கு, அதை நான் திருப்பி எடுக்கணும்னு நினைக்கிறேன், இது சார்ந்த வழக்குகள் இது மாதிரிலாம் இருந்ததுன்னா இப்ப அதை நீங்க ஜெயிக்கலாம். அது மாதிரி காப்பீட்டு நிறுவனங்கள்ல இருந்து ஏதோ ஒரு தொகை வர வேண்டியது இருக்கு, வராம இழுத்துக்கிட்டு கிடைக்க ஒரு வழக்கு ஒன்று கோர்ட்ல நிலுவையில் இருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஜெயிச்சு ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கு. அதுமாரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 7க்கும் 10க்கும் அதிபதியான குரு பகவான் 12ஆவது வீட்டுல வக்கரம் அப்படிங்கிறத அறிஞ்சிருக்காரு. இதுவும் பாத்தீங்கன்னா சுப செய்திகள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது. சில பேர் கட்டிடம் கட்டி வாடகைக்கு வரக்கூடிய அமைப்பு, அதுக்குண்டான வேலைகள் செய்யக்கூடிய அமைப்பு, அது எல்லாத்தையுமே இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும். சில பேர் வாடகை கட்டிடத்துல இருந்த தொழில சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் கூட இருக்கு. அது மாதிரி கடகத்துல செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்காரு. மாசம் தொடங்கி 3ஆம் தேதி அவர் வக்கரமும் அடைகிறாரு.
என்ன பண்றது, இப்ப ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியாச்சே, அவர் வக்கரம் அடைஞ்சிட்டாரே அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா 6ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கிறதால இந்த 6ஆம் இடத்து அதிபதி வக்கரம் அடைகிறது, நீசம் அடைகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை தான். அதனால இந்த கரம்லாம் அடையலாம், நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. பாக பிரிவினைகள் சுமூகமா முடியும். ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விற்பனை அப்படிங்கிறது இந்த மாசத்துல நடக்கும். ஒரு பொருளை வச்சுக்கிட்டு விற்க முடியாம துவைக்கிறேன், அதே மாதிரி ஒரு இடம் ஒன்று முட்டை விற்க முடியாம துவைக்கிறேன், ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன், என்னால் வாங்க முடியல, இந்த மாதிரி நிலபுலம் சார்ந்து முக்கிய முடிவுகள் அப்படிங்கிறத எடுக்கும். இது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான். மாரி பூர்வீக சொத்துல பாக பிரிவினைகள் கிடைக்கும், புது வீடு கட்டி குடி போகலாம், இப்படி சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல நடக்கும். அதோட செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறத பார்க்கணும். செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா துலா ராசியில விழுவுது, மகர ராசியில விழுவுது, கும்பராசியில விழுவுது. அப்ப ராசிக்கு 5ஆவது வீட்டுல செவ்வாய் பார்வை விழுவுதுங்கிறப்ப குழந்தைகள்கிட்ட நம்ம கொஞ்சம் கோபத்தை பாராட்ட கூடாது, விட்டு விடத்து போனோம். நம்ம ஒன்று பேசுனா அது ஒன்று பேசும், பிள்ளைய எடுத்து பேசுறது வாயடிச்சுக்கிட்டே இருக்கு, பாரு 2 வைக்கிற அப்படின்னு கோபப்படுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதுமாரி இந்த பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுல நாமளா எதுவுமே திட்டமிட கூடாது. தானா கூடி வந்தா தானாவே எல்லாம் நடக்கும். அதுமாரி அஷ்டமஸ்தானத்துல செவ்வாயோட பார்வை விழுவுது அப்படிங்கும் போது ரொம்ப நாளைக்கு பிறகு உங்க மனசுல இனம் புரியாத ஒரு சந்தோஷம், எதையாவது ஒன்று நடக்க ஒன்று போட்டு குழப்பிட்டு ராத்திரில தூங்காம முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. தூக்கமே வல்லரா எனக்கு அப்படின்னு உங்களை கூட நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறத வரும். இதை விட வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வேலைகள் எல்லாமே சிறப்பாக முடிஞ்சிருச்சு, போய் படுக்கலாம், நாளை வேலையை நாளைக்கு பார்த்துவோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு தான் நீங்கள் படுக்கை அப்படிங்கிறதுக்கு போய்ங்க. அதுமாரி செவ்வாயோட பார்வை ராசிக்கு 9ஆவது வீட்டில் விடுவது. 9ஆவது வீடு அப்படிங்கிறது தந்தையாரையும் குறிக்கும், சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பையும் குறிக்கும். பூமிகாரகன் ராசிக்கு 9ஆவது வீட்டை பார்க்கிறார் அப்படிங்கிறப்ப சொந்த வீடு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாசத்துல மன போலலாம், இடம் வாங்கலாம், வீடு நில வைக்கலாம், வீடு குழி போகலாம், இது எல்லாத்துக்குமே அமைப்பு இருக்கு. நான் எங்கே ஜோசியரை இருக்கிற கடன்ல இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு விபரீத சக்கரவர்த்தி யோகம் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது உங்களை தாமாவே இல்லை தோண்டிய கௌரவம். நீ எந்த முயற்சி செய்யலனாலும் சரி, சிலருக்கு சொந்த வீடு யோகம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். சுயஜாதகத்துல நல்ல தசாபத்தி செவ்வாய் பலம் பொருந்தியவர்களுக்கு மிக அற்புதமான யோகம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கும். அந்த மாசத்தை வச்சு வாழ்க்கையிலே நீங்க செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கூட இருக்கு. அதுமாரி இந்த மாசம் தொடங்கி 3ஆவது நாள்ல மகர ராசிக்கு சுக்கிரன் போறாரு. ராசிக்கு 5க்கும் அவர் தான் அதிபதி, 12க்கும் அவர் தான் அதிபதி. அப்ப 12க்கு அதிபதி அப்படிங்கிற ஒரு 8ல போறதுங்கிறது யோகம்தான். இதான் திட்டமிடாமல் செஞ்ச காரியத்துல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வாங்கல் கொடுக்கல்கள் எல்லாமே ரொம்ப சுமூகமா முடியும். கடன் இருந்தா அடைச்சிடலாம், யார்கிட்ட கொடுத்துருந்தா கூட இப்ப வசூல் அப்படிங்கிறத பண்ணிடலாம். இருந்தாலும் 5ஆம் இடத்துக்கு அதிபதி 8ல போறாரு அப்படிங்கிறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளைகள்கிட்ட தேவையற்ற பிரச்சனைகள் வச்சு வேண்டாம். பிள்ளைகளை அடிக்கிறது, திருத்தரைங்கிறப்ப அவங்களை டார்ச்சல் பண்றது எல்லாம் வேண்டாம். அவங்க போக்குல விட்டு உரைச்சு போறது அப்படிங்கிறது தான் நல்லது. கொஞ்சம் கண்காணிப்புல வச்சுக்கணும். வெளியிடங்கள்ல தங்குறதுக்கு அனுமதிக்க வேண்டாம். மற்றபடி வேலை ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த 2024வது வருடத்திலேயே சிறந்த ஒரு மாசமா இந்த டிசம்பர் இருக்கும். அது மாதிரி இந்த 2024ல நான் இதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க விட்டுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் இந்த கடைசி மாசத்துல சாதிச்சு 2024ல நான் ஜெயிச்சவன்டா அப்படின்னு மாறுதட்டி சொல்லியக்கூடிய அளவுக்கு இந்த மாசம் இருக்கும். ரொம்பவே சிறப்பா இருக்கு. யார் என்ன சொன்னாலும் நீங்க அதை பத்தி கவலைப்படவே இல்லை, தேவையே இல்லை. இந்த மாதம் ஒரு சிறந்த மாதம். கையில 10 ரூபா காசு பணம் இருக்கிறப்ப ஏழைபாளைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும்.